Hi, hello, and welcome back to Juju School of Learning. Today we are going to discuss about a beautiful story. But before that, if you haven't subscribed our channel, make sure you subscribe. ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. ஒரு நாள் அந்த டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு நான் ஒரு காட்டுக்கு போகிறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்குறாராம். அந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து சரி ஓகே சார் நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் ஆகுது, அந்த டீச்சரும் அந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து காட்டுக்கு போகிறாங்க. அந்த காட்டுக்கு போகிற வழியில் அந்த டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிறாராம், இந்த கிராஸை வந்து பிடுங்க அப்படின்னு சொல்லி, இந்த பில்லை வந்து பிடுங்க அப்படின்னு சொல்கிறாராம். அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து எதுவும் பெருசாக யோசிக்காமல் பிடுங்கி போட்டுறான். இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போகிற வழியில் இன்னொன்று ஒரு சின்ன சாம்பிளிங்கை காமிச்சு இதே பிடுங்க அப்படின்னு சொல்கிறாராம். அந்த ஸ்டூடெண்ட் வந்து பெருசாக யோசிக்காமல் சின்ன செடி தானே அப்படின்னு பிடுங்கிட்டாராம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போனதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் ஹைட்டில் இருக்க செடியை காமிச்சு இதை பிடுங்க அப்படின்னு சொல்கிறாராம். அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அதையும் பிடிங்கி காமிச்சிடறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து சார் வந்து கொஞ்சம் பிரமிக்கிறார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து அவன் ஹைட்டுக்கு இருக்க ஒரு செடியை காமிச்சு இதை பிடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அவனை வந்து அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அதையும் பிடுங்கி காமிக்கிறான். அந்த சார் வந்து பயங்கரமாக அவனை அப்ரிஷியேட் பண்ணிட்டு, வா நம்ம டென்ஸான ஃபாரஸ்ட்டை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ போகிற வழியில் நல்லா அந்த எல்லாத்தையும் அந்த ஃபாரஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதை என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே போகிறாங்க. லாஸ்ட்டாக அந்த டென்ஸான ஃபாரஸ்ட்டை ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த சார் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு பெரிய ஓக் ட்ரீயை காமிச்சிட்டு இதை பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் அதை பார்த்த உடனே வந்து சார் இது என்னால் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சார் கேட்குறாரு, ஏன் அப்படின்னு சொன்னான். ஏன் அதை பார்த்த உடனே சொல்கிறேன், நீ ட்ரை கூட பண்ணல அப்படின்னா. சார் அதை பார்த்தாலே தெரியுது என்னால் முடியாதுன்ட்டு. இதுலேருந்து நீ என்ன கற்றுக்குற அப்படின்னு. ஸோ வாட் யூ ரிஃப்ளெக்ட் ஃப்ரம் திஸ் சினாரியோ அப்படின்னு அந்த சார் கேட்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறானா, ஜஸ்ட் ஆஸ் தி ட்ரீ க்ரோஸ் இட் இஸ் ஹார்ட் டு புல் இட் அப் அப்படின்னு சொல்கிறானா. ஸோ அந்த ஒரு செடி வந்து மரமாக வளர அது பிடுங்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த டீச்சர் சொல்கிறான், த சேம் வே லைஃப் இஸ், த லாங்கர் யூர் ஹேபிட்ஸா இட் இஸ் ஹார்டர் டு குவிட் இட் அப்படின்றான். ஸோ எவ்வளோ நாள் நீ உன்னோட ஹேபிட்ஸை நிலநாட்டுறியோ அதை நீ விடுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேபிட்ஸை நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்களோ அதை விடுறதுக்கும் அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூஸ் யர் ஹேபிட்ஸ் வைஸ்லி. அது ஒரு நெகட்டிவ் ஹேபிட்ஸ், அது ஒரு நெகட்டிவ் பிஹேவியர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது ஒரு கிராஸ் மாதிரி இருக்க ஸ்டேஜ்லேயே அதை பிடுங்கி போட்டுருங்க. அது ஒரு நல்ல பழக்கம், அது ஒரு நல்ல ஹேபிட்ஸ், அது லாங்கர் டேஸ்க்கு ப்ரொலாங்காக தேவைன்னும் போது அது ஒரு ஓக் ட்ரீ மாதிரி பெருசாக வளருங்க. Always remember, the more you grow your habits, the harder it is to quit. Thank you for listening. This is Ashwin from Jojo School of Learning.